தமிழக அமைச்சரவையில் திடீர் மாற்றம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்போம். வணக்கம், நான் காளிமுத்துச்சந்திரன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி தலைவரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் தமிழகம் சார்பில் 3வது துணை முதலமைச்சர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். தற்போதைய தமிழக முதலமைச்சரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஒட்டகத்தேவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இதற்கு முன்னர் தமிழக அரசாங்கத்தின் துணை முதலமைச்சர்களாக செயற்பட்டிருக்கின்றார்கள். தமிழக அரசாங்கத்தில் துணை முதலமைச்சர் பதவி என்பது ஒரு அரசியலமைப்பு ரீதியான ஒரு பதவி இல்லை என்பது இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு திரை பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 7 முக்கியமான காரணங்களுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதற்கமைய கடந்த லோக்சபா தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியோடு இணைந்து 40 இடங்களில் பாரிய வெற்றிகளை பெற்றிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளால் இந்த தேர்தலில் ஒரு இடங்களிலேனும் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினின் வியூகங்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாரிய சாதகங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. லோக்சபா தேர்தலின் முடிவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருப்பதோடு நான் கூறிய 7 காரணங்களில் அது முதலாவது விடயமாக அமைந்திருந்தது. லோக்சபா தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற சட்டசபை தேர்தலிலும் வேட்பாளர் தெரிவிலிருந்து அனைத்து விடயங்களையும் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக கண்காணித்திருந்தார். கட்சியில் அவர் எடுக்கின்ற முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாரிய வெற்றிகளையும் ஈட்டிக் கொடுத்திருந்தன. இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு சென்று நாடு திரும்பியதும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி உயர்வு வழங்க தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தீர்மானித்திருந்ததாகவும் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த காரணமானது 2வது காரணமாக அமைந்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி நிர்வாகத்தை உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக கவனித்துக் கொண்டார். சில அமைச்சரவை கூட்டங்களையும் நடத்தி முக்கியமான தீர்மானங்களையும் உதயநிதி ஸ்டாலின் இந்த காலப்பகுதியில் எடுத்திருந்தார். நான் கூறிய இந்த விடயம் 3வது காரணமாக அமைந்திருக்கின்றது. தமிழகத்தில் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றிகரமாக நடத்தி காண்பித்திருந்தார். எந்தவித பெரிய அசம்பாவிதங்களும் இல்லாமல் முறையான திட்டமிடலோடு FIA சான்றிதழை பெற்று இந்த கார் பந்தயம் நடத்தப்பட்டிருந்தது. இது தமிழக அரசாங்கத்துக்கும் இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சுக்கும் பாரிய லாபத்தை ஈட்டிக் கொடுத்திருந்தது. தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டமைக்கான காரணங்கள் தொடர்பிலே இந்த காணொலியிலே விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் கூறிய இந்த காரணமானது 4வது காரணமாக அமைந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் அனைவரையும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் கட்சியில் இருக்கின்ற சிரேஷ்ட தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கேட்டு நடக்கும் ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது 5வது காரணமாக அமைந்திருக்கின்றது. 6வது காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் எய்ம்ஸ் விடயத்தை முன்னிறுத்தி உதயநிதி ஸ்டாலின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செங்கல் பிரசாரத்தை முன்னெடுத்தது இந்திய தேசிய அரசியல் அரங்கில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினின் செங்கல் பிரசாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரிய பின்னடைவை இந்த தேர்தலிலே ஏற்படுத்தி கொடுத்திருந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. இதற்கு அடுத்தபடியாக சனாதன ஒழிப்பு பிரயோகத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேசிய அளவில் கொண்டு சென்றதும் உதயநிதி ஸ்டாலின் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த 7 காரணங்களுக்காக தமிழக அரசாங்கத்தின் துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அத்தோடு அவர் எடுக்கின்ற முடிவுகள் கட்சிக்கு பாரிய வெற்றிகளை தேடி தருவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலை தயார் செய்துள்ளதாகவும் தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கான தேவை என்னவெனவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளன. இவ்வாறான பரபரப்பான சூழலில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதை அடுத்து
தமிழகத்தின் சில இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதோடு சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன.